திருச்சிற்றம்பலம். ஸ்ரீ பரஞ்சோதி முனிவர் அருளிய திருவிளையாடல் புராணம் பாகம் 525. திரு ஆலவாய்க்காண்டம் மண் சுமந்த படலம் பகுதி 142. எம்பிரான் ஸ்ரீமத் மாணிக்கவாசக சுவாமிகள் அருளிய திருவாசகம் திருச்சாழல் திருப்பாடல் 8. கோலாலமாகி குரைக்கடல்வாய் அன்றெழுந்த ஆலாலம் உண்டான் அவன் சதுர்தான் என்னேடி ஆலாலம் உண்டிலனே அன்றயன்மால் உள்ளிட்ட மேலாய தேவரெல்லாம் வீடுவர் காண்சாழலோ. ஏண்டி உங்கள் சிவபெருமான் கடலிலே ஆரவாரத்துடன் எழுந்த ஆலகால நஞ்சை உண்டாரே அதனுடைய சதுரப்பாடுதான் என்னே என்று கேட்க, அதற்கு மற்றொரு பெண் பதில் சொல்கின்றாள். நம் பெருமான் அன்று அவ்வாறு காலகால நஞ்சை உண்ணாமல் இருந்திருந்தால் அந்த நஞ்சு எழுந்தபோது பிரம்மா விஷ்ணு உள்ளிட்ட உயர்ந்த தேவர்கள் அனைவரும் இறந்திருப்பார்கள் என்பதை நீ அறிந்து கொள்வாயாக. இதுகூட அறியாத உன் அறிவின் திட்பம் என்னே என்று பதில் சொல்லி கைகொட்டி நகைக்கின்றாள். நமது சிவன் பரபிரம்ம வஸ்து என்றால் அநேக ஆரம்ப ஓசையுடைய அழகிய பாம்பின் வாயில் பிறந்த நஞ்சு, சமுத்திரத்தில் உதித்த கொடிய நஞ்சு, இவைகளை உண்பதுதான் அவருடைய சதுரான பெருமையோ என்று கேட்ட கேள்விக்கு நமது பரமசிவனார், அந்த விஷம் அது தேவர்கள் எல்லோரையும் அழிக்க வந்த விஷம், அதை தேவர்கள் எல்லோரும் பிழைக்கும்படி அந்த நஞ்சை திருபோனகமாக செய்து அருளினார் என்று பதில் அருளப்பட்டது. எம்பிரான் ஸ்ரீமத் மாணிக்கவாசக சுவாமிகள் அருளிய திருவாசகம் திருச்சாழல் திருப்பாடல் 9. தென்பால் உகந்தாடும் தில்லை சிற்றம்பலவன் பெண்பால் உகந்தான் பெரும்பித்தன் காணேடி பெண்பால் உகந்திலனேல் பேதா இருநிலத்தோர் விண்பாலி யோகைதி வீடுவர் காண்சாழலோ. ஏண்டி உங்கள் சிவபெருமான் தென் திசையை விரும்பி தில்லை சிற்றம்பலத்தில் கூத்து இயற்றுபவன் என்றாலும் பெண்ணை தன் பக்கத்திலே வைத்து கொண்ட பெரிய பித்தன் அல்லவா என்று கேட்க, அவன் பெண்ணை விரும்பவில்லை என்றால் பெரிய நில உலகினரும் விண்ணுலகினரும் யோக நெறியில் சென்று பக்குவம் இன்மையால் பாதிக்கப்படுவார்கள் என்று பதில் சொல்கின்றாள் மற்றொரு பெண். தட்சிணாபிமுகமாக சிவானந்த நிருத்தம் தில்லை மன்றுள் ஆடும் ஞானாகாசநாதன் தன் அருகே பெண்ணை வைத்து கொண்ட உன்மத்தன் என்று கேள்வி கேட்கப்பட்டது. அதற்கு பதிலாக, நமது மகாதேவன் அனாதியே பராபரையான பார்ப்பதியுடன் குணகுணியாக அபேத அத்வைதமாக கூடி சிவபோகம் விளைக்காமல் போனால் மண் விண் இந்த இரண்டிலும் உள்ளோர்கள் ஆகாச மார்க்க யோகியர்களாகி பக்குவமின்மை காரணமாக பாதிக்கப்பட்டு இறந்து மறுபடியும் பிறந்து இப்படி உழலுவார்கள் என்று பதில் அருளப்பட்டது. எனவே உயிர்கள் எல்லாம் பக்குவம் வரும் வரை இல்லற நெறியிலே ஈடுபட்டு அறம் செய்து பக்குவப்பட்டு படிப்படியாக முதிர்ச்சி அடைந்து அதன் பின்னர்தான் துறவற நெறியை மேற்கொள்ள வேண்டுமே அல்லது இல்லற வாழ்க்கையை முறைப்படி நிறைவு செய்யாமல் துறவற நெறியை அடைந்தால் அங்கே அவர்கள் பிழைபடுவார்கள், வழுக்கி விழுவார்கள் என்ற காரணத்தினால் உயிர்கள் எல்லோரையும் இல்லறத்திலே ஈடுபடுத்தி பக்குவப்படுத்துவதற்காக பெருமான் அவ்வாறு திருக்கோலம் கொண்டார் என்பது இதனுடைய கருத்து. பார்வதி அம்மையை தமது இடது பாகத்திலே வைத்து கொண்டிருக்கும் திருக்கோலம் அது உமாமகேஸ்வர வடிவம். இது சிவபெருமானுக்கு தடஸ்த ரூபம். இல்லற வாழ்க்கையில் ஆணும் பெண்ணுமாய் கூடி வாழும் மக்களினுடைய போக வாழ்க்கைக்கு எடுத்துக்காட்டாக இருக்க வேண்டும் என்பது பற்றி சிவபெருமான் உமாமகேஸ்வர திருமேனி கொண்டார். எனவே உயிர்கள் இவ்வாறு இல்லற வாழ்க்கையில் வாழ்ந்து தக்க பருவம் அடைந்த அதன் பின்னர் அவர்களுக்கு துறவற நெறியிலே செல்லும் போது அவர்கள் அதிலேயே நிலைத்து நின்று பின்னர் முக்தி இன்பம் பெறுவதற்கு அது ஹேதுவாக இருக்கும் என்ற முறைமை பற்றி அவ்வாறு அருளப்பட்டது. எம்பிரான் ஸ்ரீமத் மாணிக்கவாசக சுவாமிகள் அருளிய திருவாசகம் திருச்சாழல் திருப்பாடல் 10. தான் அந்தமிலான் தன்னை அடைந்த நாயேனை ஆனந்த வெள்ளத்து அழுத்துவித்தான் காணேடி ஆனந்த வெள்ளத்து அழுத்துவித்த திருவடிகள் வானுந்த தேவர்கட்கோர் வான்பொருள் காண்சாழலோ. ஏண்டி உங்கள் சிவபெருமான் அழிவில்லாதவன் என்று உயர்த்தி கூறுகின்றாய், ஆனால்
அவன் தன்னை அடைந்த எளிந்த எங்களையும் பேரின்பப் பெருக்கிலே அழுந்தும்படி செய்தான் என்று அவன் அடியவர்களே கூறுகின்றனர். எனவே அழிவில்லாத பெருமான் சிற்றுயிர்களோடு சேருவது சிற்றினம் சேரும் இயல்பினன் அவன் என்று தெரிகின்றது அல்லவா என்று கேட்க, பேரின்ப வெள்ளத்தில் அழுந்தும்படி செய்த அவன் திருவடிகள் விண்ணில் செலுத்துகின்ற விமானம் கொண்ட தேவர்களுக்கும் எட்டாத ஒப்பற்ற செல்வம் என்பதை அறிவாயாக என்று பதில் கூறப்பட்டது. அதாவது பரமசிவனார் ஆதி நடு அந்தம் இல்லாத நாதன். அவர் திருவடியை அன்பு செய்யும் நாய் அடியேன் போன்றவரை அத்வைதமாக சிவானந்த வெள்ளத்தில் வியாபிய அடிமையாக செய்வானோ அவன் என்ற கேள்விக்கு, ஏகீபாவ நின்மல ஜாக்ராதீத அபேத அத்வைத இன்ப அடிமை செய்த பரமுக்தியான குஞ்சித பாதங்கள் அவற்றையே தன் அடியாருக்குத் தந்து அருளுகின்றான். அத்தகைய திருவடிகள் தேவர்களுக்கும் எட்டாத அருமையான பெருமையான பொருள் என்று பதில் அருளப்பட்டது. எம்பிரான் ஸ்ரீமத் மாணிக்கவாசக சுவாமிகள் அருளிய திருவாசகம் திருச்சாழல் திருப்பாடல் 11. நங்கா இதென்ன தவம் நரம்போடு எலும்பணிந்து கங்காளம் தோள்மேல் காதலித்தான் காணேடி, கங்காளமாமா கேள் காலாந்தரத்து இருவர் தங்காலம் செய்ய தரித்தனன் காண் சாழலோ. ஏண்டி, உங்கள் சிவபெருமான் நரம்பும் தலைவோடும் எலும்பும் அணிகலன்களாக கொண்டு எலும்புக்கூட்டை தோள் மேலே தாங்கியிருக்கின்றாரே, இது என்ன தவவேடம் என்று கேட்க, நம் பெருமான் எலும்புக்கூட்டினை அணிந்து கொண்டிருக்கின்ற வரலாற்றை கேள். பல்வேறு கல்பங்களில் திருமாலும் பிரம்மனும் தங்கள் தங்கள் வாழ்நாள்கள் நிறைவடைய இறுதியிலே தங்கள் உடம்புகளை எலும்புக்கூடுகளாகச் செய்ய அவற்றையே தாங்கினான் பெறுவான் என்பதை நீ அறிவாயாக. தவத்திற்குரிய வேடம் என்பது சடை, கல்லாடை, திருநீறு முதலியவற்றை தாங்குவது. ஆனால் எலும்புகளோ அவைகளை தீண்டினாலே அவை அசுத்தம். எனவே எலும்புகளை தீண்டினால் உடனே ஸ்நானம் செய்து தூய்மை பெற வேண்டும் என்றெல்லாம் சொல்லப்பட்டிருக்க, தவக்கோலம் என்பதற்கு சற்றும் சம்பந்தமில்லாத தலை, ஓடு, நரம்பு, எலும்பு, முழு எலும்புக்கூடு இவற்றை உங்கள் பெருமான் தீண்டுவதோடு அதை உடலிலே தாங்கியும் நிற்கின்றார். இதுதான் தவக்கோலமா என்பது கேள்வி. அதற்கு பதில் சொல்கின்றாள் இந்த பெண். முத்துச்சட்டை ஆபத்தாரண வடுகேச பைரவராக தனது காலாதீதமும் விஷ்ணு பிரம்மாக்கள் அனித்திய காலவரையும் தோன்ற நம் பெருமான் அவ்வாறு தரித்திருக்கின்றார் எலும்புக்கூட்டுகளை. தேவர்களுக்கும் பிரம்ம விஷ்ணுக்களுக்கும் ஆயுள் என்பது நிர்ணயிக்கப்பட்டிருக்கின்றது. அவைகளெல்லாம் பதங்களே ஆகும். அந்த பதவிகளுக்குரிய காலம் அது நிறைவடைந்தவுடன் அதிலே மற்ற பக்குவ ஆன்மாக்கள் அந்த பதங்களிலே எம்பெருமானால் அமர்த்தப்படுவார்கள். அப்படி எண்ணற்ற பிரம்மாக்கள், எண்ணற்ற விஷ்ணுக்கள் இவர்களெல்லாம் வந்து வந்து செல்ல தான் காலாதீத பொருளாக இருக்கின்றவன் என்பதை ஆன்மாக்களுக்கு உணர்த்துவதற்காக நம் பெருமான் அவ்வாறு பிரம்ம கபாலத்தை ஏந்தியும் பிரம்ம விஷ்ணுக்களின் எலும்புக்கூடுகளை தாங்கியும் அருள் செய்கின்றார். எம்பிரான் ஸ்ரீமத் மாணிக்கவாசக சுவாமிகள் அருளிய திருவாசகம் திருச்சாழல் திருப்பாடல் 12. காணார் புலித்தோல் உடை தலை ஊன் காடுபதி, ஆனால் அவனுக்கு இங்கு ஆட்படுவார் ஆரேடி, ஆனாலும் கேளாய் அயனும் திருமாலும் வானாடர் கோவும் வழியடியார் சாழலோ. ஏண்டி, உங்கள் சிவபெருமானுக்கு உடை என்பது காட்டில் வாழும் புலியின் தோல், உணவு என்பது உடைந்த தலையோட்டில் பிக்ஷை ஏற்று உண்ணும் சோறு, அவருக்கு இருப்பிடம் சுடுகாடு. அப்படி இருக்கும் அந்த பெருமானுக்கு இங்கு யார் அடிமை செய்வார்? ஒருவரும் இல்லை என்பது கேள்வி. அதற்கு பதில் சொல்கின்றாள் இந்த பெண். நமது பரமசிவனாருக்கு காட்டுப்புலித்தோல் ஆடை, பிரம்ம கபாலம் அதுவே கரபாத்திரம், ஸ்மசானமே கோவில். இப்படி இருக்கின்ற நாதனுக்கு பிரம்மாக்களும் விஷ்ணுக்களும் இந்திரர்களும் முதலியவர்களும் பரம்பரையாக வழித்தொண்டு அடிமைப்பணி செய்பவர்கள் பெண்ணே, இந்த உண்மையை தெரிந்து கொள்வாயாக என்று பதில் சொல்கின்றாள். எம்பிரான் ஸ்ரீமத் மாணிக்கவாசக சுவாமிகள் அருளிய திருவாசகம் திருச்சாழல் திருப்பாடல் 13. மலையறையன் பொற்பாவை வானுதலாள்
பெண் திருவை உலகறிய தீவேட்டான் என்னுமது என்னேடி. உலகறிய தீவேளாதொழிந்தனேல் உலகனைத்தும் கலைநவின்ற பொருள்களெல்லாம் கலங்கிடுங் காண்சாழலோ. பெண்ணே, நமது பரமசிவன் பர்வதராஜன் தவத்தால் பெற்ற ஞான ஸ்வர்ண பாவையான ஞானப்பிரகாச திருநுதலிய திருவருள் சக்தியை உலகத்தார் காண அக்னி வளர்த்து அது முன்னர் திருக்கல்யாணம் செய்தாரே, பரபிரமமாக இருப்பவர் அப்படி திருக்கல்யாணமும் செய்வாரோ என்பது கேள்வி. நமது நிஷ்கள பரமசிவனார் எல்லா உலகும் அவற்றில் உள்ள உயிர்களும் ஞானம் விளங்குவதற்காக புனர்வுற்பவம் செய்தருளுவதற்காக சக்தியோடு பொருந்தவே அவையே சிவானந்தம். அவை கூடாவிடில் அவனால் அருளிய கலைஞானம் முழுவதும் கலங்கிவிடும். எனவே இவையெல்லாம் எம்பெருமான் கொண்ட திருவிளையாடல்களே ஆகும். அது நம் பொருட்டு இறைவனாரும் இறைவியாரும் நடிக்கின்ற நடிப்பே ஆகும். சான்றோர்கள் முன்னிலையிலே அக்னி வளர்த்து திருமணம் செய்யாமல் பெருமான் இருந்திருப்பார் என்றால் இந்த உயிர்கள் திருமணச் சடங்குகளை விரித்து விளக்கும் நூல்களிலே சொல்லிய உண்மை அர்த்தங்களெல்லாம் இந்த உயிர்களுக்கு தெரியாமலே போயிருக்கும். எனவே தான் அருளிய சாஸ்திரங்களை தானே முன்னின்று நடத்து காட்டுவதற்காக எம்பெருமானும் எம்பெருமாட்டியும் கொண்ட திருக்கோலம் அது என்ற உண்மையை உணர்வாயாக என்று பதில் கூறுகின்றாள். எம்பிரான் ஸ்ரீமத் மாணிக்கவாசக சுவாமிகள் அருளிய திருவாசகம் திருச்சாழல் திருப்பாடல் 14. தேன்புக்க தன் பனை சொல் திருச்சிற்றம்பலவன் தான் புக்கு நட்டம் பயிலுமது வெண்ணேடி. தான் புக்கு நட்டம் பயின்றிலனேல் தரணியெல்லாம் ஊன் புக்க வேர் காளிக்கு ஊட்டாங்கான் சாழலோ. ஏண்டி, உங்கள் சிவபெருமான் தில்லை நகரிலே உள்ள சிறிய ஆடரங்கிலே ஆடுகின்றாரே, அவரே திருவாலங்காட்டிலே கூத்து இயற்றுகின்றாரே, அதன் காரணம் என்ன என்பது கேள்வி. பேரின்ப குஞ்சித பாதத்தேன் சொரியும் இன்ப ஞான வயல் சூழ்ந்த திரு தில்லை வாழும் ஞானாகாச ஸ்வரூபன் திருமேனி கொண்டு திருவாலங்காட்டிலே ஏன் கூத்தாடுகின்றார் என்ற கேள்விக்கு பதில் கூறுகின்றாள் இந்த பெண். நமது பரமசிவனார் அவரே திருவுருவம் கொண்டு திரு அம்பலத்திலே திருநடனம் செய்யவில்லை என்றால் ஊனகிருத்திய காளிக்கூட்டமாய் ஆகிவிடும் இந்த உலகமெல்லாம். இறைவன் திருவாலங்காட்டிலே சென்று கூத்து இயற்றவில்லை என்றால் இந்த உலகங்களெல்லாம் வேல்படையை உடைய காளிக்கு உணவாகிவிடும் என்பதை நீ அறிவாயாக என்று பதில் சொல்கின்றாள். இது காளியோடு திருவாலங்காட்டிலே பெருமான் நடத்திய அந்த நடனப் போட்டியை பற்றிய திருவரலாறு. இதனை முன்னமே நாம் திருவாலங்காட்டிலே கூத்தியற்றிய வரலாறு என்பது பற்றி பெரிய புராணத்தில் மிக விரிவாக சிந்தித்திருக்கின்றோம். திருவாலங்காட்டு தல வரலாற்றை சிந்திக்கும் போது விரிவாக சிந்தித்திருக்கின்றோம். எம்பிரான் ஸ்ரீமத் மாணிக்கவாசக சுவாமிகள் அருளிய திருவாசகம் திருச்சாழல் திருப்பாடல் 15. கடகரியும் பரிமாவும் தேரும் உகந்து ஏறாதே இடபமுகந்தேறியவார் எனக்கரிய இயம்பேடி. தடமதில்கள் அவை மூன்றும் தழலெரித்த அந்நாளில் இடபமதாய் தாங்கினான் திருமால்கான் சாழலோ. ஏண்டி, உங்கள் சிவபெருமான் யானையின் மேல் ஏறாமல், குதிரையை தேரை விரும்பி ஏறாமல், ரிஷபத்தை விரும்பி ஏறி இருக்கின்றாரே, அது ஏன் என்று கேட்க, திரிபுரங்கள் மூன்றும் எரியூட்டிய அந்த காலத்திலே திருமாலே ரிஷபமாக இறைவனை தாங்கினான் என்பதை நீ தெரிந்து கொள்வாயாக என்று பதில் கூறுகின்றாள் இந்த பெண். நமது பரமசிவம் பரபிரம்மம் என்றால் ரத கஜ துரகம் இவைகளெல்லாம் இருக்க, அவைகளை பிரத்யங்கமாக கொள்ளாமல் ரிஷபத்தை கொண்ட காரணம் என்ன என்ற கேள்விக்கு அனாதியே திரிபுர தகனத்துக்காக பரமசிவனார் எழுந்தருளிய போது எல்லா தேவர்களும் திருத்தேர் அங்கமானது சிவனை ஆண்டவனே என்று நினைக்காம தேவர்கள் எல்லோரும் தமக்குச் சமமாக சிவபெருமானை கருதினார்கள். தேவர்களின் இந்த எண்ணத்தை திருவுள்ளம் கண்டு அந்த சிவ பரம்பொருள் அகம் பிரம்மம் என்கின்ற அந்த தேரினை அச்சு முறியச் செய்து தன் திருப்புன் முறுவலால் திரிபுர தகனம் செய்யும் போது மகாவிஷ்ணுவானவர் நமது பெருமானின் திருவடி பூமியில் தோயாவண்ணமாக புண்ணிய வடிவமான ரிஷபமாக
நம் பெருமானின் திருவடி சுமந்து கருணை பெற்றாரே, அதுவே சிவபெருமான் ரிஷபம் உகந்து ஏறிய வரலாறு ஆகும். எம்பிரான் ஸ்ரீமத் மாணிக்கவாசக சுவாமிகள் அருளிய திருவாசகம் திருச்சாழல் திருப்பாடல் 16. நன்றாக நால்வர்க்கும் நான்மறையின் உட்பொருளை அன்று ஆலின் கீழ் இருந்தங்கு அறமுறைத்தான் காணேடி, அன்று ஆலின் கீழ் இருந்தங்கு அறமுறைத்தான் ஆயிடினும் கொன்றான் கான் புறமூன்றும் கூட்டோடே சாழலோ. ஏண்டி உங்கள் சிவபெருமான் முன்னொரு காலத்திலே ஜனகர் முதலிய 4 முனிவர்களுக்கும் சிவநெறி விளக்கமுறும்படி வளரும்படி 4 மறைகளின் உட்கிடக்கையாகிய சிவதன்மத்தை கல்லால விருட்சத்தின் அடியிலே அமர்ந்து அவ்விடத்தில் உபதேசம் செய்தாரே, அப்படி நமது பரமசிவனை பரபிரம்ம வஸ்து என்றால் ஸ்ரீகைலாச தென்பாரிச சோலையில் கல்லால் நீழல் கீழ் உமையம்மையை பிரிந்து பத்மாசனமாக சிவயோகி வடிவாகி எழுந்தருளி 4 வேதத்தின் உண்மை பொருளை 4 பேர் அறிய தர்மோபதேசம் செய்வது சரியோ என்று கேட்க, நிஷ்களமே சகலமாகி சைத்தன்ய ஆல விருட்சத்தின் கீழே எழுந்தருளி சக்தி நிபாத 4வரான சக்தியோர்க்கும் வேதாந்த பொருளான ஆண்டவன் அடிமை இயல்பை இரக்கத்தினால் அவர்கள் பரமுக்தி பெறும்படி அத்வைத சுத்த சைவ சித்தாந்த அன்பை அருளினார் என்றால், தன்னை மறந்த திரிபுரத்தில் உள்ளவர்களையும் நிக்கிரகமும் செய்து அருளினார். அதோடு அந்த திரிபுரத்திலே பெருமானது திருவடி மறவாத 3 பேருக்கும் அவர்களினுடைய மலத்தை திருநோக்கால் தீட்சித்து ஜீவன் முக்தியை பரமுக்தியாக தேகத்துடனே திருக்கைலாச வரையில் சாலோக சாயுஜ்யம் என அனுபூதி பெற கட்டளையிட்டு அருளிய பெருமையும் நம் பெருமானின் பெருமையே ஆகும் என்று பதில் சொல்கின்றாள். எம்பிரான் ஸ்ரீமத் மாணிக்கவாசக சுவாமிகள் அருளிய திருவாசகம் திருச்சாழல் திருப்பாடல் 17. அம்பலத்தை கூத்தாடி அமுது செய்ய பலிதிரியும் நம்பனையும் தேவனென்று நண்ணுமது என்னேடி, நம்பனையும் மாமா கேள் நான்மறைகள் தாமறியா எம்பெருமான் ஈசா என்றேத்தினகான் சாழலோ. ஏண்டி உங்கள் சிவபெருமான் பொது இடத்தில் கூத்து இயற்றுகின்றார், உண்பதற்கு பிக்ஷை ஏற்று செல்கின்றார், அவரை முழுமுதல் கடவுள் என்று எதனால் சொல்கின்றீர்கள் என்று கேட்க, நான்மறைகள் அவனை நன்னியும் அறிய முடியாமல் எங்கள் பெருமானே அதிகாரமுள்ள தலைவனே என்று துதித்திருக்கின்றன. எனவே திரு அம்பலத்திலே நிறுத்தம் செய்து திருபோனகத்துக்கு பிக்ஷாடன வடிவு கொண்டு திரியும் நாதனை பரபிரம்மஸ்வரூபம் என்று நீ எப்படி சொல்லலாம் என்ற கேள்விக்கு பதில் சொல்கின்றாள். அது ஓர் அற்புதம். நமது பரமசிவன் 4 வேதத்தாலும் அவனது நடிப்பை அறியமாட்டாத பெருமை உடையவர், அருமை உடையவர். அவரது பஞ்சகிருத்தியமே திருநடனம். அந்த நடனத்தால் ஜீவத்தன்மையை கெடுத்து சிவமாக்குவதே அவர் பலியேற்பதன் தாத்பரியம். அந்த பலி பொருளையே யாவருக்கும் சிறந்தோன் என்றும் எப்பொருள்கும் இறைவன் என்றும் சகல தேவர்களும் நமஸ்கரித்து துதிப்பதே ஒழிய வேறு இல்லை என்று பதில் கூறுகின்றாள். எம்பிரான் ஸ்ரீமத் மாணிக்கவாசக சுவாமிகள் அருளிய திருவாசகம் திருச்சாழல் திருப்பாடல் 18. சலமுடைய சலந்தரன் தன் உடல் தடிந்த நல்லாழி நலமுடைய நாரணர்க்கு அன்று அருளியவார் என்னேடி, நலமுடைய நாரணன் தன் நயம் இடந்து அரண் அடிக்கீழ் அலராக இடவாழி அருளினன் கான் சாழலோ. ஏண்டி உங்கள் சிவபெருமான் சினமுடைய ஜலந்தராசுரனது உடலை பிளந்த அந்த சக்கராயுதத்தை திருமாலுக்கு கொடுத்து விட்டாரே, அதன் காரணம் என்ன என்று கேட்க, ஒரு காலத்திலே விஷ்ணுவானவர் தன்னுடைய கண்ணை அகழ்ந்து எடுத்து சிவபெருமான் திருவடி மேலே மலராகச் சாத்தி வழிபட அந்த அன்புக்கு மகிழ்ந்து சக்கராயுதத்தை கொடுத்து அருளினார் சிவபெருமான் என்று பதில் கூறுகின்றாள் இந்த பெண். எம்பிரான் ஸ்ரீமத் மாணிக்கவாசக சுவாமிகள் அருளிய திருவாசகம் திருச்சாழல் திருப்பாடல் 19. அம்பரமாம் புள்ளித்தோல் ஆலாலம் ஆரமுதம் எம்பெருமான் உண்ட சதுர் எனக்கரிய இயம்பேடி, எம்பெருமான் ஏது எடுத்து அங்கு ஏது அமுது செய்திடினும் தம்பெருமை தானறியா தன்மையன் கான் சாழலோ. பெண்ணே, நமது பரபிரம்ம சிவத்துக்கு உடுத்துவது புலித்தோல், மகா கொடிய விஷமே அமிர்தம். இவ்வாறு பெருமான் கொண்ட சதுரை எனக்கு தெரியச் சொல்லடி தோழி என்று கேட்க, அதற்கு பதிலாக இந்த பெண் சொல்கின்றாள்,
பெண்ணே கேட்பாயாக, நமது பரமசிவன் அடியாறு பொருட்டு ஏது உடுத்தினாலும் எவற்றை திருப்போனகமாக கொண்டு அருளினாலும் தன்னுடைய பெரும் கருணை இன்பத்துக்கு அவை போல சமம் பரம் இல்லாததனாலே அவைக்கு அவையே ஒப்பு அடி ஞானப் பெண்ணே என்று பதில் சொல்கின்றாள். எம்பிரான் ஸ்ரீமத் மாணிக்கவாசக சுவாமிகள் அருளிய திருவாசகம் திருச்சாழல் திருப்பாடல் 20. அருந்தவருக்கு ஆலின் கீழ் அறமுதலா நான்கணையும் இருந்தவருக்கு அருளுமது எனக்கரிய இயம்பேடி. அருந்தவருக்கு அறம் முதல் நான்கன்றருளிச் செய்திலனே திருந்தவருக்குலகியற்கை தெரியா காஞ்சாழலோ. பெண்ணே, நமது பரமசிவனார் பரபிரம்மம் என்றால் கல்லாலின் கீழிருந்து தர்ம அர்த்த காம மோக்ஷ ஆகிய இவற்றை சனகாதிகளுக்கு அனுக்கிரகம் செய்ததை எனக்கு தெரியச் சொல்லடி பெண்ணே என்று கேட்க, தட்சிணாபிமுகமாக எழுந்தருளி சக்தி நிபாத சனகாதியருக்கு உள்ள பொருளான திருவடி ஞான அடிமை இயல்பை இருந்தபடி இருந்து அதனை காட்டி அனுக்கிரகம் செய்யாவிட்டால் இவ்வுலகத்திலே சிவஞானம் என்பது அரிதாகிவிடும். எனவே அப்பெருமான் அந்த சிவஞானத்தை அவ்வாறு அருளினார் என்று பதில் சொல்கின்றாள். திருச்சிற்றம்பலம். இவ்வாறு திருச்சாழலின் 20 திருப்பாடல்களின் பொருள் அமைகின்றது. தொடர்ந்து சிந்திப்போம். திருச்சிற்றம்பலம்.